உடம்பு சரியில்லாமல் இருந்தார் அப்படிங்கிற தகவலே பல பேருக்கு தெரியாது. இந்த செய்தி யாருக்குமே தெரியாது. இப்படி ஒன்று நடந்துருச்சு. நான் தான் அதுக்கப்புறம் செய்தி வெளியில் சொன்னேன். மனோஜுக்கு என்னென்னா அவருக்கு உள்ளுக்குள்ளே ஒரு கவலை இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்பா இடத்துல பாதி கூட நம்ம பிடிக்க முடியலங்கிற ஒரு கவலை தான் அவர் அப்படி இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு சொன்னேன் எனக்கு தோணுச்சு. ஜெம் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் ஸ்ரீஜா. இன்னைக்கு நம்ம கூட வலைப்பை சந்தனன் சார் இருக்காரு. இவர்கிட்ட சினிமா சம்மந்தப்பட்ட கேள்விகளை கேட்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்போ ரீசெண்டாக வந்துட்டு எங்கே அந்த வெண்ணிலா அப்படின்ற பாட்டு வந்துட்டு ரொம்ப ட்ரெண்ட் ஆகி 2K கிட்ஸ்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் அதை வந்து கேட்டு வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பாட்டை வந்துட்டு இப்போ தான் வந்து புதுசாக கேட்குற மாதிரி பல பேர் அந்த பாட்டை போய் பார்த்துட்டு இருந்தாங்க. திடீர்னு மனோஜ் பாரதிராஜா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லும் போது அதை நிறைய பேரால் ஏற்றுக்க முடியல. மேபி இந்த பாட்டை வந்துட்டு ட்ரெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் இறந்துருந்தானா இவ்வளோ சின்ன பசங்களுக்குலாம் அஃபெக்ட் ஆகிருக்குமான்னு தெரியல. இப்போ அந்த மறுபடியும் அந்த பாட்டு ட்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் அவர் இறந்தது வந்துட்டு ரொம்ப பெரிய இம்பேக்டாக இருக்குது. அதை பற்றி ஏதாவது? இல்லை, அதுதான் திரையுலகத்துக்கு எல்லாருக்குமே பெரிய அதிர்ச்சி தான் அது. ஆக்சுவலாக வந்து மனோஜுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தார் அப்படிங்கிற தகவலே பல பேருக்கு தெரியாது இண்டஸ்ட்ரியில். இப்போ நேற்று அவருடைய மரணத்துக்கு பிறகு தான் என்னாச்சு அவருக்குன்னு நம்ம விசாரிக்கிறோம். ஆக்சுவலாக அவர் இறந்து சில மணி நேரங்கள்லேயே அவருடைய நண்பர் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணார். சார், அவர் வீட்டில் தான் இருக்கேன், இன்னும் செய்தி யாருக்குமே தெரியாது, இப்படி ஒன்று நடந்துருச்சு. நான் தான் அதுக்கப்புறம் செய்தியை வெளியில் சொன்னேன். அப்புறம் தான் சேனல்கள் எல்லாத்தையுமே செய்தி வந்துச்சு. அப்போ நான் வந்து ஏதோ ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சான்னு கேட்டேன். எனக்கு அவர் உடம்பு சரியில்லாமல் இருந்தாருங்கிற தகவல் தெரியல. என்ன சொல்கிறீங்க, ஆக்சிடெண்ட் எதுவும் ஆகிடுச்சா அப்படின்னு? இல்லைங்க, அவருக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி வீட்டில் ரெஸ்ட்டில் இருந்தார், திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டார். அதுதான் மனோஜுக்கு என்னென்னா அவருக்கு உள்ளுக்குள்ளே ஒரு கவலை இருந்துகிட்டே இருந்துச்சு. இவ்வளோ பெரிய டைரக்டருடைய பையன், நம்ம மணிரத்னம், சங்கர், இவங்க 2 பேர்ட்டையுமே அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்கோம். பட் நம்மளால் ஒரு பெரிய படத்தை இங்கே கொடுக்க முடியலேங்கிற ஒரு ஏக்கம் ஒன்று அவருக்கு நீண்ட காலமாக இருந்துச்சு. அந்த ஏக்கத்தின் விளைவாக அவருக்கு சில கெட்ட பழக்கங்களும் இருந்துச்சு. ஸோ அதுக்கு அவர் அடிக்ட் ஆன பிறகு அது உடலை கட்டாயமாக எப்போது ஒரு இடத்துல பாதிக்க தானே செய்யும். ஸோ அதுதான் வந்து அவருக்கு ஒரு பெரிய பாதிப்பு கொடுத்து அப்புறம் சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணாங்க. அவருக்கு அதே சேம் டைம் வந்து கிட்னிலையும் ப்ராப்ளம். ஸோ இப்போ இது எல்லாமே சேர்ந்து அவரை சரி பண்ணி வீட்டில் கொண்டு வந்து ஒரு வீட்டுக்கு வந்து சில நாட்கள் தான் ஆகுது. அவர் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்து சில நாட்கள் தான் ஆகுது. அன்றைக்கி மத்தியானம் தான் என் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் அவர்கிட்ட பேசியிருக்காரு. பேசும்போது சொன்னாராம், அந்த மாதிரி இது இப்போ தான் சார் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்தேன், டாக்டர்கள் என்னை காப்பாற்றிட்டாங்க, இனிமேல் பிரச்சனை இல்லை சார்னு சொல்லியிருக்காரு. அவராலே நம்ப முடியல. மத்தியானம் நான் பேசிக்கிட்டு இருந்தேங்க, இப்போது ஈவினிங் இப்படி சொல்கிறாங்களேன்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணார். அதான் சொல்கிறேனே, ஒரு பெரிய டைரக்டருடைய மகன், அப்பா இடத்துல பாதி கூட நம்ம பிடிக்க முடியலங்கிற ஒரு கவலை தான் அவர் அப்படி இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு சொன்னேன் எனக்கு தோணுச்சு. ஓகே சார். இப்போ நிறைய பேர் வந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க, நிறைய பேர் இரங்கல் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. பாரதி ராஜா அவரோட இடத்த வந்துட்டு நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியல. அவர் வயசான காலத்தில் இப்படி ஒரு விஷயத்த பார்க்க, அவருக்கே உடம்பு சரியில்லை, அவரே ரொம்ப முடியாமல் தான் இருக்கார். ஆக்சுவலாக மலேசியாவில் அவங்க பொண்ணு இருக்காங்க, அங்கே போய் அவர் கிட்டத்தட்ட ஒரு மாதம் 1.5 மாதம் அங்கே தான் இருந்தார். இப்போ தான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சென்னைக்கு வந்தார். வந்த பிறகு அப்படியே ரொம்ப ரெஸ்ட்டில் தான் இருக்கார், அவரால் ரொம்ப முடியல. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்படி ஒரு பிரச்சனை அவர் எப்படி தாங்கிட்டு இன்னும் இருக்க போகிறாருன்னு தெரியல. இந்த சோகத்திலே பெரிய சோகம் புத்திர சோகம் தான் சொல்லுவாங்க. அவரை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப கவலையாக இருக்குது. ஓகே. இப்போ நியூஸ்லலாம் போடும்போது ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி தான் போட்டாங்க. ஆனால் அவர் வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் இருந்ததை வந்து சொல்லவே இல்லை. நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கே தெரியல. இல்லை, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி வீட்டுக்கு வந்தவருக்கு மறுபடியும் அட்டாக் வந்து ஹார்ட் அட்டாக். ஓகே. ரொம்ப நாளாக வந்துட்டு அப்போ மெடிக்கேஷன்ஸில் இருந்திருக்காரு. ஆமாம் ஆமாம். ஓகே சார். நிறைய விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.